பாதுகாப்பு நிபுணர் நிரஞ்சன் இணைகிறார். அவர்கள்ட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். டிட்டரன்ஸ் என்று சொல்லுவாங்க, அதாவது எதிரி அஞ்சக்கூடிய அளவுக்கு என்ன தொட்ட நீ கெட்ட அப்படின்னு நிறுவக்கூடிய விஷயம். அதை இந்த தாக்குதல்கள் நிறுவிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு டிட்டரன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு இந்த ஸ்ட்ரைக்ஸ் நினைக்கிறீங்களா? there is something called as make the cost prohibitive அப்படின்னுவாங்க. அதாவது இதற்கு விலை, அது அந்த விலையை தீர்மானிக்கும் போது இதுக்கு விலையே இல்லை, இதுக்கு நாங்க திருப்பி அதை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற அந்த ஒரு விலையை நம்ம தீர்மானிச்சு அந்த இலக்கை நோக்கி தான் நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம். மறந்துடக்கூடாது, பாகிஸ்தான்ல எந்த ஒரு ராணுவ தளவாடங்களையோ விமான தளவாடங்களையோ இல்லை கப்பல் படை சேர்ந்த தளவாடங்களையோ நம்ம எதையுமே தாக்கல. நம்ம குறிவைத்து துல்லியமாக தாக்கியுள்ளது பரவலாக 9 இடங்களில். அது பஞ்சாப் முதல் கொண்டு POK வரை அது பறந்து விரிந்துள்ளது. இந்த தாக்குதலானது குறிப்பிட்டு சொல்லணும்னா 3 அமைப்புகளை குறிவைத்திருக்கோம். லஷ்கர் தொய்பா, அதே சமயத்துல ஜெய்ஷே முகமது, அதுக்கப்புறம் ஹிஸ்புல் முஜாஹிதீன். இந்த 3 அமைப்புகளும் இந்தியாவில் பெரும் அளவில், குறிப்பிட்டு சொல்லணும்னா காஷ்மீரில் பெரும் அளவில் அமைதியை சீர்குலைக்கும் வண்ணம் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தன. அதன் தலைமையை கிள்ளி எறியும் வகையில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. இந்த தாக்குதலின் இன்னொரு அம்சம் நாம் பார்க்க வேண்டியது, பாகிஸ்தான் எப்படிப்பட்ட பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை குலைந்த நிலையில் இன்று பாகிஸ்தான் ராணுவம் இருக்கிறது. எனக்கு வரக்கூடிய சில செய்திகள், சில விஷயங்கள் என்னன்னா, ஆசிம் முனீர் அவர் பதவியில் இருந்து இறக்கப்பட்டுள்ளார். நேஷனல் பாகிஸ்தானோட தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவானது கூட உள்ளது ஷாபாஸ் ஷெரீப் தலைமையில். சோ நிறைய விஷயங்கள் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆசிம் முனீர் பதவி விலகி இருக்கிறாரா? பதவியில் இருந்து இறக்கப்பட்டுள்ளார் என்று சொல்கிறார்கள். அது உண்மையானால் அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இன்னைக்கு பாகிஸ்தானை ஆட்டி படைப்பது, பாகிஸ்தானை ஆள்வது அவர் தானே? அவர்தான். பட் அவர் இது மாதிரி ஒரு தாக்குதலை எதிர்பார்க்காமல் நடந்திருக்கு. பாகிஸ்தானோட வான்வெளிக்குள் நாம் போய் தாக்கியிருக்கோம். பாகிஸ்தானோட பதிலடி கொடுக்க முடியல. அவங்க JF-17 ஏர்கிராப்டுகளை இந்தியாவுக்குள் தாக்குதல் செய்ய முயன்ற போது நமது ரஃபேல்களுக்கு அவர்களால் பதிலடி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று போர் மூண்டால் பாகிஸ்தான் எவ்விதமான நிலையை எடுக்க வேண்டும்? நீங்க மறந்துடக்கூடாது, அடுத்த 2 நாள்ல IMF ஓட அவங்களோட பெயில் அவுட் பேக்கேஜும் அந்த பிரச்சனையும் சர்ச்சைக்கு வரும். அதாவது அதை பற்றி அவர்கள் ஆலோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டுள்ளனர். $7.5 பில்லியன் பாகிஸ்தானுக்கு தேவை. இப்போது ஒரு போர் மூலம் சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த $7.5 பில்லியன் பாகிஸ்தானுக்கு கிடைக்காம போறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். சோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார்? இந்த பிரச்சனையை தொடங்கி வைத்தது யாரோ அவர் தான் அதை முடித்து வைக்க வேண்டும். அது எப்படி முடியும் என்றால், அவரை புறந்தள்ளுவதோ இல்லை அவரை டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி, அதாவது திட்டம் வகுக்கும் நிலையிலோ இல்லை அதை அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தான் ராணுவத்தையும் மற்ற அமைப்புகளையும் அவர் கையில் வைத்துக் கொண்டு அவர் செயல்படும் அந்த நிலையிலோ இருந்து அவரை அகற்றுவது. அந்த சக்தி யாருக்கு இருக்கு? இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும், உள்ளங்கை நெல்லிக்கனி வெளிப்படையான ஒரு விஷயம். பாகிஸ்தான் அதிபரோ பாகிஸ்தான் பிரதமரோ அங்க பாதுகாப்பு அமைச்சரோ ஆசிம் முனீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராணுவ ஜெனரலை விட வலுவானவர்கள் அல்ல. அவர்களுடைய அரசியல் செல்வாக்கு, அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கால்குலஸ், அவங்களுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் ரொம்ப குறைவு. ஸோ இவரை அவங்களால அப்ரூவ் பண்ண முடியுமா? இது ஸ்பெகுலேஷன் தான், பட் வி ஷுட் நாட் அவாய்ட் தி ஸ்பெகுலேஷன். அதாவது இது அங்க பரவலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் சேனல்களில் இது பிளாஷ் ஆகி கொண்டிருக்கிறது. நீங்கள் மறந்துடக்கூடாது, 10 கோர் கமாண்டர்ல கிட்டத்தட்ட 5 அல்லது 6 கோர் கமாண்டர்கள் ஆசிம் முனீருக்கு எதிராக உள்ளனர். சோ பாகிஸ்தான்ல கூட ஒரு அங்க ஒரு கூ வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல மிலிட்டரிக்குள்ளேயே ஒரு அமளி ஏற்பட்டுள்ளது. நீங்க மறந்துடக்கூடாது, ஒரு பக்கம் குவெட்டால அவங்க பலூச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை சமாளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கிருக்கும் கோர் கமாண்டர். முந்தா நேற்று வரைக்கும் 22 பாகிஸ்தானி வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்த பக்கம் கைபர் பக்துன்வால
150 ஜீப்புகள் மற்றும் கனரக வகை வாகனங்களுடன் தாலிபானானது பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்துள்ளது. தெஹ்ரீக் தாலிபான் அங்கே அத்துமீறி நிறைய தாக்குதல்களை பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது நடத்தி கொண்டுள்ளது. அங்கே பெஷாவர் கோர் அப்படின்னுவாங்க. அங்க அந்த கோர் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இதே சமயத்தில் சிந்தில் இருக்கும் கோரும் அங்கே சிந்து மக்களுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. அதை அவர்கள் சமாளித்துக் கொண்டிருக்கிறார். உள்நாட்டு பிரச்சனை அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் ஆசிம் முனீர் நிறைவேற்றியதை பாகிஸ்தான் கோர் கமாண்டர்கள் அறவே விரும்பவில்லை. நீங்கள் இன்னொன்னு மறந்துடக்கூடாது, பாகிஸ்தான் ஏர்போர்ஸையோ பாகிஸ்தான் நேவியோ ஆசிம் முனீர் அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இல்லை ஆசிம் முனீர். அதே சமயத்தில் ஷபாஸ் ஷெரீப் மீது உலக நாடுகள் இப்போது போட போகும் அந்த ஒரு பிரஷர் ஆனது, அந்த அழுத்தமானது அவரால் தாங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். உள்நாட்டு குழப்பங்கள் அரசியல் ரீதியாக ராணுவ ரீதியாக பாகிஸ்தான்ல இதனால வலுப்பெறக்கூடும் அப்படின்னு நீங்க கணிக்கிறீங்க. இன்னும் நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. நீங்க சரியா குறிப்பிட்டு சொன்னது போல நம்ம பாகிஸ்தானுடைய எந்த ராணுவ கேந்திரத்தையும் தாக்கல. பாகிஸ்தான் வேட்டை நாய்களாக வளர்த்த தீவிரவாத கேந்திரங்களை மட்டுமே இந்தியா தாக்கியிருக்கிறது. அதனால பாகிஸ்தான்கள் சிவிலியன்கள் குறிவைக்கப்பட்டார்கள், பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைப்புகள் குறிவைக்கப்பட்டிருக்குன்னு உலக அமைப்பில் போய் பாகிஸ்தான் அழ முடியாத ஒரு துல்லியமான சரியான பதிலடியை இந்தியா கொடுத்திருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.